உங்க ஒய்ஃப் தான் அப்படி பண்றாங்க. ஆ, உங்க ஒய்ஃப் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஒய்ஃப் என்கிட்ட சண்டை போடுறாங்க. எங்க ஒய்ஃப் தங்கமானவங்க. ஆமா, அது வரைக்கும் கம்முன்னு தான் இருக்காங்க. உங்க ஒய்ஃப் சில டைம் வந்து கால் பண்ணி பேசுறாங்க. அந்த கால் பேசி முடிச்சதும் எங்க ஒய்ஃப் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஆமா, அது வரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க. ஆமா, உங்க ஒய்ஃப் அடிக்கடி இங்க வர வேணாம் சொல்லுங்க. அடிக்கடி கால் பண்ண வேணாம் சொல்லுங்க எங்க ஒய்ஃப் கிட்ட. ஆ, சரி, ஓகே, வைக்கிறேன். எங்க யாருக்கா போன்ல? உங்க அப்பா தான். அப்பா, அடுத்த மாசம் என்னோட பர்த்டே வருது. எப்போன்னு ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் இல்லையே. நீ ப்ரப்போஸ் எப்ப பண்ண ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் இல்லையே. என்கேஜ்மெண்ட் டேட் ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் இல்லையே. கல்யாணம் எப்ப ஆச்சுனாச்சும் ஞாபகம் இருக்காப்பா? அதானே இப்ப நான் உனக்கு சொல்றியா? நம்ம ஹோம் லோன் எடுத்திருக்கோம்ல, இந்த இமெயில் டேட் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. பர்சனல் லோன் எடுத்திருக்கோம்ல, அந்த இமெயில் டேட் ஞாபகம் இருக்கா? இல்ல. கார் லோன் வாங்கியிருக்கோம்ல, அந்த இமெயில் டேட் ஞாபகம் இருக்கா? இல்ல. இபி பில் டேட் தெரியுமா? தெரியாது. இப்படி ஸ்வைப் பண்ணி ரீல்ஸ் பாக்குறியே, அந்த இன்டர்நெட் பில் டேட் தெரியுமா? தெரியாது. ரெண்டுல எது முக்கியம்? சும்மா இந்த டேட் தெரியுமான்னு இதை வச்சே பசங்க ஏமாத்தி ஜோக் பண்றத அதை மறப்போம். கன்னி பொண்ணுங்களுக்கு கனவு கண்ணா நாமாப்ல நேற்று எதோ இன்டர்வியூ போனோன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் கம்பெனிலே ஆள் எடுக்கிறாங்கண்ணே, நீ தான் வரல. சரி, நான் போனக்கார என்ன ஆச்சு? அதுவா? நான் ஃப்ளாஷ்பேக்கா? சரி வாங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன? வெற்றி சார். என்ன படிச்சீங்க? டிப்ளமோ படிச்சிருங்க சார். டிப்ளமோல என்ன பண்ணீங்க? என்ன படிச்சோம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, குட் குட். ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் சார். ம். அப்பா வேலைக்கு போறாரு. நான் வேலைக்கு வந்துடுறேன் சார். வேலைக்கு வந்துடுறீங்க. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? கம்பெனியில் சார். கம்பெனி. ஆமாம். ஏன் அங்கே வந்து நின்ட்டீங்க? நான் நிற்கல சார், அவங்க நிறுத்திட்டாங்க. ஏன்? அடிக்கடி லீவ் போட்டு நிறுத்துறாங்க சார். வேலை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? தீவிரமாக உழைப்பேன் சார். ஓ. நான் ஏன் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்? உங்கள் கம்பெனி முன்னேற்றத்துக்கு சார். முன்னேற்றம். ம். சரி. ஸோ அப்போது உங்களுக்கு வேலை கொடுத்தா கம்பெனி முன்னேற்றம் அடையும். கண்டிப்பாக சார். ம். சரி, 2 டேஸில் கால் பண்ணுறோம், நீங்கள் இப்போ போகலாம். சரிங்க சார். 2 நாளில் கூப்பிட்றேன்னு சொல்லிக்கிறாங்க மாப்பிள்ள. ஆமாம், உங்கள் கம்பெனியில் ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தியா? இன்டர்வியூ வரவா? இல்லை மாப்பிள்ள, இப்போ எடுக்கிறதில்ல. எங்க என்ன முத பொண்ணு பார்க்க வரப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சேன், இவ்வளோ நாளாக சிங்கிளாக சுற்றிட்டு இருந்தேன், இப்போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க போறான் அப்படின்னு நினைச்சேன். இப்போ கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆமா. இப்போ என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அட கொடுமைய, தெரியாம இதே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ண முடியாது. கொடுங்க. அனில் சேமியாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அந்த கருமத்தை வரதா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்தா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்க நீயே செக் பண்ணிக்க. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடுது. ஏய், என்னது இது? பலூன். என்னாச்சு? பலூன் பறந்துருச்சு. அதேதான் உனக்கும். எங்கிட்ட எதுனா திமிரு பண்ண, இந்த பலூன் மாதிரி நானும் பறந்து போய்கிட்டே இருப்பேன். சரியா புரியல, இன்னொரு செய். என்னது இது? பாரு, இப்ப பாரு, இப்ப பறந்து போனா பாக்கலாம். பறக்கணும்னு நினைச்ச இந்த பலூன் நிலைமைதான் உனக்கும். பறப்பா, நம்ம பறப்போம். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? போங்க நீங்க,
அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன? அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன், சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன், ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உங்களுக்கு காப்பி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரியில ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப், அதை விட்டுட்டியே, அதான் ரொம்ப முக்கியம். அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரில உங்களை கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன். பாத்தீங்களா?